அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டு கைமாற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டது எப்படி என்பது குறித்து தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து புதிதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்குகள் தொடர்பாக புதிய தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டு கைமாற்றப்பட்டதாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்குடைய பின்னணி என்ன? நீதிமன்றம் தரப்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன? ஆம்ஸ்ட்ராங் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை 27 குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கில் உள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த முறை இந்த வழக்கு வந்தபோது அனைவருமே ஆஜரானார்கள். அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறுவதை அடுத்து கடந்த முறை ஏராளமானவர்கள் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் அழைப்பை எதிர்த்து புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜோதிராமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசன் ஆஜராகி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தோடு கொண்டுவரப்பட்டு கைமாற்றப்பட்டதாக கூறினார். இந்த விவகாரத்தில் பல்வேறு சதி செயல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அது தொடர்பாக விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை ஜனவரி மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கையும் அந்த வழக்கோடு சேர்த்து விசாரிக்க தள்ளி வைக்க வேண்டும் என்ற அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த மனு ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு வரும்போது இதே காரணத்தை கூறி அரசு தரப்பில் தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி முதல் வாரத்துக்கு தெரிவிப்பதாகவும் அனைத்து மனுக்கள் மீது பதில் தாக்கல் செய்யுமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளனர். பேரவள்ளி, அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் வெடிகுண்டு எப்படி கொண்டு வரப்பட்டது, அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு எந்த மாதிரி வந்தது என்பது குறித்தும் விரிவான விசாரணை தனியாக நடத்த வேண்டும் என நீதிபதிகளும் உத்தரவிட்டுள்ளனர். பேரவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.